சீமான் அவர்கள் வந்து ஸ்ரேயன் படத்தில் நடிக்கும்போது மாற்று கருத்து உள்ளவர், தாவேகாவுக்கும் மாற்று கருத்து உள்ளவர் அல்லது தாவேகாவோட எதிரி கட்சி அப்படின்னு சொல்லி கூட அவர் சொல்கிறாருன்னு வச்சுங்க, அவன் சொல்கிறான்னு வச்சுங்க. இப்போ நான் கேட்குறேன், அதனால் வந்து பார்த்தீங்கன்னா வந்து விஜய் ரசிகர்கள்லாம் வந்து பார்த்தீங்கன்னா வந்து இந்த படத்தை வந்து காலி பண்ணிடுவாங்கன்ற மாதிரி பேசுகிறான். அது காரணம்னா சிவகார்த்திகேயன் வந்து பார்த்தீங்கன்னா விஜய்க்கு எதிரி, அதாவது தாவேகாவுக்கு எதிரி, சீமான் வந்து விஜய்க்கு எதிரி, தாவேகாவுக்கு எதிரி, கமலஹாசன் வந்து ப்ரொடியூசர் கமலஹாசன் வந்து பார்த்திங்கன்னா வந்து தாவேகாவுக்கு வந்து எதிரி. அவர் எம்பிக்கள் கூட்டத்தில் போய் அவர் கலந்துக்கலை. இப்படி ஒரு முடிச்சு போட்டு அதனால் இந்த படம் வந்தால் ஓடாதுன்றாங்க. சரிப்பா, ரைட், இதெல்லாம் நீ சொல்கிறத எடுத்துக்கிறேன். ஏண்டா அவனே, அப்போ ஜனநாயகம் படம் ஏண்டா ஓடல? இல்லை சீமான் நடிச்சிருக்கிறாரு, சீமான் நடிச்சிருந்தா பார்க்கலாம், அப்படி கிடையாது. இதை இவனுக்கெல்லாம் புரிஞ்ச மண்டையில் மசாலாவில் தான் உலகம் முழுவதும் சீமானை கொண்டாடக்கூடிய, ஏன் வந்து பல படங்களில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நட்பு ரீதியாக அதை தாண்டி பார்த்தீங்கன்னா வந்து அண்ணன் என்கின்ற அந்த மரியாதைக்காக ஏன் வந்து சீமான் உள்ள படத்தில் இணைக்கிறாங்கன்னா, வெளிநாடுகளில் வந்து பார்த்தீங்கன்னா உலகம் முழுதும் வந்து வாழக்கூடிய புலம்பெயர்ந்த தமிழர்கள் வந்து பார்த்தீங்கன்னா சீமான் வந்து பார்த்தீங்கன்னா வந்து தலை தூக்கி வச்சு கொண்டாடுறாங்க. வந்து பார்த்தீங்கன்னா லெட்டர் பேடு கட்சி, சில்லுண்டி கட்சின்னு சொல்லி வன்மத்தை வேணா சொரிஞ்சிக்கிறது வேணா பயன்படும் இந்த வார்த்தைகளை போட்டு. அந்த படத்தில் என்ன நடிக்கிறாரு, முருகன் கடவுளாக நடிக்கிறார் அப்படின்னு சொல்கிறாங்க. தமிழ் கடவுள் முருகன் என்றது இன்னும் வந்து பார்த்தீங்கன்னா வந்து பார்வை முழுவதும் ஒட்டுமொத்தமாக வந்து சீமான் மீதான அந்த பார்வை வந்துடும். இது அரசியல் ரீதியாக வந்து பார்த்தீங்கன்னா அவருக்கு வந்து ஒரு பெனிஃபிட் அடையக்கூடாதுன்றதுக்காகவே இப்போவே என்ன செய்யணும்னா நெகட்டிவ் ப்ரொமோட் பண்ணுற வேலை தான் பண்ணுறானுங்க. ஒரு கட்சியை வந்து நீங்கள் இழிவுபடுத்தி பேசணுன்ற ஒரு முடிவில் வந்துட்டீங்க. இப்போ நீங்கள் தாராளமாக சொல்லுங்கள், அரசியல் ரீதியாக கருத்தியல் ரீதியாக நீங்கள் என்ன வேணால் சொல்லுங்கள். ஆனால் அந்த வார்த்தை பிரயோகம் எப்படி இருக்குது? சில்லுண்டி கட்சி, லெட்டர் பேட் கட்சி, இது தெரியாதா? இந்த காணொலி பார்க்குறாங்க, என்னங்க சொல்கிறாரு அவர், அது லெட்டர் பேட், நாம் சொல்கிற கட்சி லெட்டர் பேட் கட்சியா? யோசிப்பாங்கல்ல என்னங்க வந்து. அப்போ வந்து வன்மம் இருக்குன்றதா வந்து மக்கள் முடிவு பண்ணுவாங்க. இவனுக்கு வந்து பைத்தியம்டா இவன், இவ்வளோ பெரிய கட்சியை வந்து பார்த்தீங்கன்னா 4% வாங்கியிருக்க கட்சி சார், அங்கீகாரம் பெற்ற கட்சி இன்றைய தினம். அந்த கட்சி நீ லெட்டர் பேர் கட்சி சில்லுன்னு சொன்னால் உன்னுடைய எண்ணம் என்னன்றது மக்களுக்கு தெரியும்ல. புரியுதா சொல்றது? இதுதான் உன் எண்ணம், நல்ல எண்ணம் கிடையாது. அரசியல் நேயர்களுக்கு வணக்கம். இன்று நம்மோதையின் சிறப்பு வந்து மூத்த பத்திரிகையாளர் சேகோ ராஜேஷங்கர் அவர். வணக்கம் சார். வணக்கம் சார். சமீபத்தில் யூடியூபர் பிஸ்மியை வந்து கைது செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு மதுரை உயர்நீதிமன்ற கிளை வந்து உத்தரவு பிறப்பிச்சிருந்தது. ஆனால் அவர் மீது எந்த நடவடிக்கையும் எடுக்கலை. தொடர்ச்சியாக அவதூறுகளை பரப்பிட்டு தான் வர்றாரு நாம் தமிழ் கட்சி மீது. இப்போது அவர் ஒரு விஷயத்தை பதிவு பண்ணியிருக்காரு. இது முக்கியத்துவம் வாய்ந்ததாக பார்க்குது. என்னென்னா, இது மாதிரி சேவையன் படத்தில் சீமான் அவர்கள் நடிக்க இருக்காரு அப்படின்ற தகவல் வெளியே வந்தோன்னே விஜய் ரசிகர் வந்து நிச்சயமாக இந்த படத்தை ஓத விட மாட்டாங்க. ஏன்னா பரம எதிரி சீமான் தான், திமுக பரம எதிரி சீமான் தான், நிச்சயம் ஓத விட மாட்டாங்க அப்படின்ற மாதிரி ஒரு விஷயத்தை பதிவு பண்ணது மட்டும் இல்லாமல் சில்லுண்டு கட்சி, லெட்டர் பேடு கட்சி அப்படின்ற மாதிரி ரொம்ப கீழ்த்தரமான விமர்சனத்தை நாம் தமிழ் மீது வச்சுருக்காரு. தொடர்ச்சியாக இந்த மாதிரி விஷயங்களை வந்து முன் வச்சுட்டு வர்றாரு. என்ன காரணம்னு நினைக்கிறீங்க? இந்த விஷயத்தை எப்படி பார்க்குறீங்க? இல்லை, இவன் முதல்ல இந்த பீலா பிஸ்மி விஷயம் ஒன்று சொல்கிற மாதிரி, இவங்கெல்லாம் சினிமா பார்வை, என்ன சினிமா பார்வை இருக்குதுன்னு எனக்கு தெரியல. இப்போ நீ சின்ன ஒரு எக்ஸாம்பிள் சொல்லலாம். இப்போ இவன் என்ன சொல்ல வரான்னு, சீமான் அவர்கள் வந்து ஸ்ரேயன் படத்தில் நடிக்கும்போது மாற்று கருத்து உள்ளவர், தாவேகாவுக்கும் மாற்று கருத்து உள்ளவர் அல்லது தாவேகாவோட எதிரி கட்சி அப்படின்னு சொல்லி கூட அவர் சொல்கிறாருன்னு வச்சுங்க, அவன் சொல்கிறான்னு வச்சுங்க. இப்போ நான் கேட்குறேன், அதனால் வந்து பார்த்தீங்கன்னா வந்து விஜய் ரசிகர்கள்லாம் வந்து பார்த்தீங்கன்னா வந்து இந்த படத்தை வந்து காலி பண்ணிடுவாங்கன்ற மாதிரி பேசுகிறான். அது காரணம்னா சிவகார்த்திகேயன் வந்து பார்த்தீங்கன்னா விஜய்க்கு எதிரி, அதாவது தாவேகாவுக்கு எதிரி, சீமான் வந்து விஜய்க்கு எதிரி, தாவேகாவுக்கு எதிரி, கமலஹாசன் வந்து ப்ரொடியூசர் கமலஹாசன் வந்து பார்த்திங்கன்னா வந்து தாவேகாவுக்கு வந்து எதிரி. அவர் எம்பிக்கள் கூட்டத்தில் போய் அவர் கலந்துக்கலை. இப்படி ஒரு முடிச்சு போட்டு அதனால் இந்த படம் வந்தால் ஓடாதுன்றாங்க. சரிப்பா, ரைட், இதெல்லாம் நீ சொல்கிறத எடுத்துக்கிறேன். ஏண்டா அவனே, அப்போ ஜனநாயகம் படம் ஏண்டா ஓடல? மெயின் பாயிண்ட்டு அடிச்சிடறேன் நான். ஜனநாயகன் படம் ஏன் ஓடல? சரி, இவங்கெல்லாம் வந்து எதிரி. இப்போ ஒரு
இவங்க விஜய் ரசிகர்கள்லாம் காலி பண்ணி படத்தை வந்து காலி பண்ணிடுவாங்க, படம் ஓடாது. ரைட், ஏன் ஜனநாயகன் ஓடல? இது ஒரு விஷயம் நல்லா புரியணும். படம் நல்லா, இப்போ எல்ஐகே படத்தை சொல்கிறான் உதாரணத்துக்கு. எல்ஐகே படம் யார் சார்? அது வந்து படம் வந்து அது அந்த கதையை வந்து மக்கள் ஏற்றுக்கல, அவ்வளோதான். யார் நடித்தாலும் இதான் நிலமை. ரஜினிகாந்த் படமே வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஜெயிலர் போச்சு, தர்பார் போகலை. இப்போ நான் கேட்குறேன் வந்து பார்த்தீங்கன்னா ரஜினிகாந்த் சூப்பர் ஸ்டார், அவர் படமே வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஜெயிலர் போச்சு. அது முந்தைய படம் வந்து தர்பார் போகலை. ஏன் இதே விஜய் படமே கோட்டு போகலை, லியோ போச்சு. அதனால் நல்ல படமாக இருந்தால் மக்கள் ரசிப்பாங்க. இது நீ இந்த கதையெல்லாம் சொல்லி கமலஹாசன் எதிரி, சிவகார்த்திகேயன் எதிரி, சீமான், அதில் வந்து பார்த்தீங்கன்னா பரம எதிரி யார் பரம எதிரி? சீமான். இப்போ இவங்க 3 பேரும் சேர்ந்து வந்து பார்த்தீங்கன்னா எடுத்தாங்கன்னா விஜய் ரசிகர்கள் அதை காலி பண்ணணும். இதுக்கு பதில் சொல்கிறான். முதல்ல ஏன்டா கோட் படம் ஓடல? ஏன் கோட் படம் ஓடல? லியோ படம் ஓடிச்சு, ஏன் கோட் படம் ஓடல? சொல்ல முடியுமா ஒன்றால்? எல்ஐகே படம் ஏன் ஓடலைன்னா அது கதை புரியலை, மக்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அந்த கதையை ஏற்றுக்கலை. இதுதான் சார் உண்மை. இப்போ நேற்றைய தினம் வந்து ஒரு படம் வந்திருக்கு சார், விஸ்வநாதன் சன்சனு. பாதி படம் எல்லாம் நல்லா இருக்குன்றான், ஆனால் உண்மை அதுதான். பாதி படம் சூப்பர், ஒரு உணர்வுகளோட ஒரு உணர்வு போராட்டத்தை எடுக்கிறான். அதுக்கப்புறம் பாதி படத்தை எப்படி கொண்டு போகிறதுன்னு தெரியல. அவனும் குழம்பி, ரசிகர்களும் குழம்பி, எதே ஒன்று முடிச்சா போதுன்ற நிலைமைக்கு வந்துட்டான். இதுதான் உண்மை. பாதி படம் சூப்பர், அந்த பாதி படம் அந்த ட்ராக் அப்படியே மாறிடுது. இன்டர்வலுக்கு அப்புறம் வந்து மாறிடுது, டோட்டலாக படம் வந்து காலி ஆகிடுச்சு. உள்ளபடியே நல்ல கதை, இன்றைக்கி உள்ள அந்த ட்ரெண்டுக்கு ஒரு சயின்ஸ் ஃபிக்ஷன் படம் மாதிரி கூட சொல்ல முடியும். சரிங்களா? டெஸ்ட் டியூப் பேபி பற்றி தான் படம். ஆனால் படம் வந்து கொண்டு போகிற விதம் வந்து பார்த்தீங்கன்னா ட்ராக் மாறிடுச்சு, அது காலி ஆகிடுச்சு, அவ்வளோதான். ஸோ எல்லாருக்கும் தான் நிலமை. நல்ல படம் வந்தால் பார்ப்பாங்க. இல்லை சீமான் நடிச்சிருக்கிறாரு, சீமான் நடிச்சிருந்தா பார்க்க, அப்படி கிடையாது. இதை இவனுக்கெல்லாம் புரிஞ்ச மண்டையில் மசாலாவில் தான் உலகம் முழுவதும் சீமானை கொண்டாடக்கூடிய, ஏன் வந்து பல படங்களில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நட்பு ரீதியாக அதை தாண்டி பார்த்தீங்கன்னா வந்து அண்ணன் என்கின்ற அந்த மரியாதைக்காக ஏன் வந்து சீமான் உள்ள படத்தில் இணைக்கிறாங்கன்னா, வெளிநாடுகளில் வந்து பார்த்தீங்கன்னா உலகம் முழுதும் வந்து வாழக்கூடிய புலம்பெயர்ந்த தமிழர்கள் வந்து பார்த்தீங்கன்னா சீமான் வந்து பார்த்தீங்கன்னா வந்து தலை தூக்கி வச்சு கொண்டாடுறாங்க. வந்து பார்த்தீங்கன்னா லெட்டர் பேடு கட்சி, சில்லுண்டி கட்சின்னு சொல்லி வன்மத்தை வேணா சொரிஞ்சிக்கிறது வேணா பயன்படும் இந்த வார்த்தைகளை போட்டு. இது சில்லுண்டி இதெல்லாம் சொல்லிட்டு இவனுங்க சினிமாவில் வந்து உட்காந்து காலங்காலம் பார்த்தவனுங்க. இவனுங்க யார்? இந்த பீலா பிஸ்மி, இந்த அந்தப்புறம் அந்தனை, இவனுங்கெல்லாம் வந்து சினிமாவில் வந்து பார்த்தவனு தான். அவனுக்கு என்ன தூக்கி பிடிக்கணும், விஜயை தூக்கி பிடிக்கணும், தாவேகாவை தூக்கி பிடிக்கணும், அதுதான் அவங்க நோக்கம். அதுக்காக என்ன செய்யணும்னு கேட்டிங்கன்னா இப்படி தான் பகையை வளர்க்குறது. நீங்களே சொல்லுங்கள். இப்போ கிட்டத்தட்ட ஒப்புதல் வாக்குமூலம் மாதிரி இருக்குது. தாவேகாவுக்கும் விஜய் அவர்களுக்கும் பிடிக்கலன்னா எந்த படமும் ஓடாதா? என்னங்க இது? நீங்கள் சொல்லுங்கள். தாவேகாவுக்கும் விஜய்க்கும் பிடிக்கலன்னா அவங்க ரசிகர்கள்லாம் இறங்கிட்டாங்கன்னா அந்த படத்தை காலி பண்ணிடுவாங்க. எவ்வளோ நாளைக்கு இப்படி சொல்லிட்டு இருப்பீங்க? இதே வார்த்தை தான் இன்னொரு பையன் ஒருத்தர் சொன்னா தெரியுங்களா? ரஜினிகாந்த் படம் வந்தால் நான் குஜ்ரி மஸ்ட் பண்ணுவேன்னு. இவனுங்கெல்லாம் ஒரு டீமு. ஆனால் போகிற நேற்றுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அடித்து வந்து நாயை விரட்டாத குறை தான் வச்சுங்க கமலா தேட்டரில். இப்போ என்ன சொல்கிறான், மெயின் ஸ்ட்ரீம்லாம் போடுறான். அவன் தாவேக்காவை சார்ந்தவன்றது போடாமல் என்ன செய்யறான்னா, அவர் வந்து ரிவ்யூவரு, படத்தை ரிவ்யூ பண்ணுறாரு. நான் ஆதாரம் போடுறேன். அவன் தாவேக்கால ஒரு ஒரு பொறுப்பில் இருக்கிற ஆள் தான், தன்னை அடையாளப்படுத்திக்கிறவன் தான் தாவேகா கட்சின்னு சொல்லிட்டு. ஸோ இதெல்லாம் பார்க்குறோம். இதெல்லாம் வந்து சினிமாவை நாசமாக்கக்கூடிய வேலை. நான் சொல்கிறேன், சீமான் அவருடைய ஃபேஸ் வேல்யூ இருக்குது. அந்த ஃபேஸ் வேல்யூக்கு இன்றைக்கி ஈக்குவலாக வேறு எதுவும் கிடையாது. உலகம் முழுவதும் அந்த படம் வந்து போய் சேரணும்னு சொன்னால் அப்போ சீமானை வந்து குறிப்பிட்ட, அதுவும் குறிப்பாக வந்து முருக கடவுள்னு போடுறாங்கன்னா அந்த படத்தில் முதல்ல ஒரு விஷயம் இவர் இப்படி எடுத்துங்க. அந்த படத்தில் என்னவா நடிக்கிறாரு? முருக கடவுளாக நடிக்கிறார் அப்படின்னு சொல்கிறாங்க. சரிங்களா? அது உங்களுக்கு தெரியும். எனக்கு ஏஐயில் தான் ஒரு ஃபோட்டோவோட போட்டுவிட்டாங்க. உள்ளபடி அது மேக்கப்பில் என்ன எப்படி வரப்போகுதுன்றதுலாம் வேறு விஷயம். ஆனால் முருக கடவுளாக வராது. இப்போ அந்த இடத்துல வந்து நான் கேட்டால் சில பேர் கமெண்ட்லாம் வந்து போடுவாங்க. என்னென்னு கேட்டால், தனுஷ் வந்து ஒரு படத்தில் நடிக்கிறாரு, தமிழ் கடவுள் முருகன் சொல்லி ஒரு படத்தில் நடிக்கிறாரு. இப்போ இந்த படத்தில் வந்து பார்த்திங்கன்னா இதுவும் செய்யணும் வந்து முருகனை தான் குறிக்குது. அப்போ அந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா சீமான் அவர்கள் வந்து உள்ளே வந்து அந்த படத்தில் என்ட்ரு ஆகும்போது பார்வை முழுவதும் வந்து
தமிழ் கடவுள் முருகன் என்றது இன்னும் வந்து பார்த்தீங்கன்னா வந்து பார்வை முழுவதும் ஒட்டுமொத்தமாக வந்து சீமான் மீதான அந்த பார்வை வந்துடும். இது அரசியல் ரீதியாக வந்து பார்த்தீங்கன்னா அவருக்கு வந்து ஒரு பெனிஃபிட் அடையக்கூடாதுன்றதுக்காகவே இப்போவே என்ன செய்யறாங்கன்னா நெகட்டிவ் ப்ரொமோட் பண்ணுற வேலை தான் பண்ணுறானுங்க. இப்போ நான் சொல்கிறது புரியுதா உங்களுக்கு? இப்போ சீமான் அவர்கள் அந்த படத்தில் வந்து முருக கடவுள் நடிக்கிறார். அப்போ தமிழர்கள் வாழக்கூடிய ஒட்டுமொத்தம் உலகம் முழுவதும் தமிழர்கள் எங்கெல்லாம் வாழறோம் அங்கெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா அந்த படத்தை வந்து கொண்டாட போகிறாங்க, சீமானையும் சேர்த்தே கொண்டாடுவாங்க. அப்போ அந்த இடத்துல சீமான் அவர்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு அரசியல் பலம் வந்துடக்கூடாதுன்றதுக்காக இந்த இப்போவே ஆரம்பிச்சிச்சு நெகட்டிவ் ப்ரொமோட் பண்ணான்னு சொல்லிட்டு. நீங்கள் என்ன தான் கரடியாக கற்றுனாலும் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் நெகட்டிவ் ப்ரொமோட் பண்ணாலும் சரி, என்ன இது வந்து உலகம் முழுவதும் தெரியும் எல்லாருக்குமே, ஊர் முழுக்க உலகம் முழுக்க எல்லாருக்கும் தெரியும். நீ செல்லுண்டி கட்சின்னு சொன்னால் அது செல்லுண்டி கட்சி ஆகிடுமா? சொல்லணும். லெட்டர் பேர் கட்சி, லெட்டர் பேர்னா உன்ன என்னன்னு தெரியுமா முதல்ல உனக்கு? நீங்கள் பண்ணுறீங்க பாரு, இதுதான் சும்மா பேரளவுக்கு ஒரு சேனலை வச்சுக்கிட்டு நீ இப்போ நான் சொல்கிறேன், இப்போ நான் கேட்குறேன், இந்த அந்தப்புறம் வந்தோன்னா இவனுக்கும் வந்து பார்த்தீங்கன்னா 2 பேர் அதை வந்து பார்த்தீங்கன்னா அவன் பெரும்பாலும் வந்து சீமானை தொடவே மாட்டான். அந்தப்புறம் வந்து பெரும்பாலும். ஆனால் இவன் தொடர்ச்சியாக சீமானை வந்து தாக்குறதுன்ற விளைவு தான் இவனோட வீடியோ வந்து வியூஸே போகாது. நீங்கள் பாருங்கள், அந்தப்புறம் அந்த வந்து பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு வந்து வியூஸ் போகும், இவன் வியூஸே போகாது. அது காரணம் சீமானைக்கு நீ பகைத்து கொண்டனால வந்த வினை தான் இது அப்படின்னு எங்களால் சொல்ல முடியும். நீ சொல்லிட்டு போ, சில்லுண்டி கட்சின்னு சொல்லிட்டு போ, நீ வந்து லெட்டர் பேர் கட்சின்னு சொல்லிட்டு போ. ஆனால் உலகம் முழுவதும் தெரியும் எல்லாருக்கும் நாம் தமிழர் கட்சி எப்படி பலம் வாய்ந்த கட்சி. அடுத்த நிலையில் வந்து பார்த்தீங்கன்னா அது வந்து வளர்ச்சி வந்து பார்த்தீங்கன்னா வந்து எப்படி இருந்துகிட்ருக்கு, 1.5% வந்து எங்கே வந்திருக்குன்றதை பார்க்கணும். ஸோ அதனால் வன்மத்தில் பேசுகிறான்னு நல்லா தெரியுது. அவன் பேசும்போதே தெரியுது பாருங்க. அவனுக்கு என்ன, இப்போ நீதிமன்றத்தில் வந்து பார்த்தீங்கன்னா அவன் மீது வந்து வழக்கு பதிவு பண்ண சொல்லிட்டாங்க. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இவன் வந்து தவறாக இந்த மாதிரி பொய்யான கருத்துக்களை பேச முடியாது. இப்போ என்ன செய்யறான்னு கேட்டால், அந்த படத்தில் நடிக்கிறாரா அப்படி ஒரு கேள்வி இவனே போட சொல்லியிருப்பான். அப்போ நெகட்டிவாக வந்து பார்த்தா படத்தை பேசலாம்ல, சீமானை தான் பேச முடியாது, படத்தை பேசலாமே அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அதனால் வந்து கொஞ்சமாச்சும் சூடு சொன்னால் மாணவர்களும் நீதிமன்றத்தில் வந்து பார்த்திங்கன்னா வந்து இந்த கேஸில் வின் பண்ணி வழக்கு பதிவு பண்ணுங்கன்னு சொன்ன பிறகு ஒரு வாரம் தலைமுறை ஆகிட்டவன் தான் இவன். இப்போ வந்துட்டு மறுபடியும் வந்து பேசலாம், நீ பேசு, ஆனால் மக்கள் நம்புகிற மாதிரி பேசுடா. சினிமாவே நீங்கள் கரைச்சி குடிச்ச மாதிரி பேசுறீங்க. இப்போ நான் கேட்குற கேள்விக்கு பதில் இல்லை. ஏன் ஜனநாயகம் படம் அடுத்த ஷோவே காலியாச்சு சொல்லு, கேட்டால் சொல்லுவீங்கன்னா வந்து அது வந்து லீக் ஆகிடுச்சு, அது ஆகிடுச்சு. சரி, அதுதான் லீக் ஆகிடுச்சு. கோட் படம் ரியோ படம் முடிச்சு கோட் படம் ஓடல, அதுக்கு என்ன பதில் சொல்லுங்க? அதுவும் லீக் ஆகிடுச்சா? இப்போ அதனால் நல்ல படங்களை மக்கள் வந்து விரும்புவாங்க, கொண்டாடுவாங்க. நான் சொல்கிறேன், இந்த படத்தில் வந்து முழுக்க வந்து பார்த்திங்கன்னா இது வந்து இந்த சேயர் வந்து பார்த்திங்கன்னா முருக கடவுளை பற்றி இருக்கிறதுனால இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா வந்து பெரும்பாலும் வந்து பார்த்திங்கன்னா வந்து தமிழ் கடவுள், அதாவது முழுக்க தமிழர்கள் எங்கெல்லாம் வந்து வாழ்ந்துட்டு இருக்கிறாங்களோ, அது புலம்பெயர்ந்த தமிழர்களாக இருக்கட்டும், நாடு விட்டு நாடு வாழ்ந்துட்டு இருக்கிற அத்தனை தமிழர்களுக்கும் வந்து பார்த்திங்கன்னா இந்த படத்தை வந்து எதிர்பார்த்து காத்துட்ருக்குறாங்க. அதுவும் சீமான் அவர்கள் இந்த படத்தில் முருக கடவுளாக நடிக்கிறாருன்னு சொன்ன பிறகு எதிர்பார்ப்பு கூட்டிகிட்டு இருக்கு. புரியுது. இதை வந்து பார்த்தீங்கன்னா மடைமாற்றம் பண்ணணும், இதை வந்து மட்டம் தட்டணுன்றதுக்காக தான் இவன் பேசுறது. இல்லைனா இவன் இவ்வளோ பேச முடியல. ஓடாத படத்துக்கு எதிராக இவ்வளோ பேசிட்டு இருக்கிறார். படம் ஓடாது நீ முடிவு பண்ணிட்டல, படமே எடுக்கலை, ஷூட்டிங் முடியல, கதை என்னன்னு தெரியாது, கேரக்டர் யாரு என்னன்னு தெரியாது, ஒரே ஒரு தகவல் மட்டும் தெரியும், சீமான் வந்து அதில் முருக கடவுளாக நடிக்கிறார், அது மட்டும் தான் உனக்கு தெரியும். மற்ற கதையை பற்றி எதாவது தெரியுமா? எதுவுமே தெரியாது. சிவகார்த்திகேயன் நடிக்கிறாருன்னு தெரியும், அதுக்கப்புறம் அதை வேறு யாரை எதாவது தெரியுமா? எந்த டீட்டெயில் தெரியும், ஆனால் படம் ஓடாது. இப்போ அதுவும் யாரை வச்சு மென்ஷன் பண்ணுறது கேட்டால் விஜய் ரசிகர்கள்லாம் வந்து இவர் பரம எதிரி. ஆனால் இதுக்கும் ஒரு தில்லு ஒன்றும் இல்லை. நீங்கள் சொல்கிற மாதிரி ஒருத்தர் பரம எதிரி, ஒருத்தர் கமல் சாதா எதிரி, இவர் வந்து பார்த்தீங்கன்னா வந்து சினிமா எதிரி, இப்படி வந்து ஒரு எதிரி, 3 எதிரியும் சேர்ந்து ஒரு படம் எடுக்கிறாங்க. ஆனால் அது வந்து பார்த்தீங்கன்னா வந்து இவர் வந்து விஜய் ரசிகர்கள் காலி பண்ணுறாங்க. அந்த அளவுக்குலாம் திராணி தெம்பு இருந்தால் அந்த ஜனநாயகம் படம் ஓடிக்கணும்னா அடுத்த ஷோவாவது ஓடிக்கணும் சார். காலையில் ஃபஸ்ட்டு ஷோவோட முடிஞ்சிச்சு, ஃபஸ்ட்டு ஷோ, அடுத்த ஷோ ஓடலையே படம். அடுத்த நாள் வந்து தேட்டர்லேருந்து படத்தை எடுத்துட்டான். கேட்டால் லீக் ஆகிடுச்சு. அப்போ கோட் படம் ஏன் ஓடலை? கோட் படம் ஓடி இருக்கணும்ல. அதனால் இங்கே வந்து இவங்க முடிவு பண்ணுறதெல்லாம் கிடையாது. அப்போ நான் சொல்கிறேன் மாதிரி இதே வந்து பார்த்தீங்கன்னா படம் எடுக்கும் பொழுது விக்ரம் 2 சொல்கிறேன், மிகப்பெரிய சிக்கலில் பொருளாதார சிக்கலில் இருக்கிறார் கமல். அவ்வளோ கடன் இருக்குது, வீடுலாம் ஏலம் போயிடுச்சு. அந்த விக்ரம் 2 ஒரே படம் தான். அந்த படத்தில் வந்து பார்த்தீங்கன்னா நடித்தார். அந்த படம் வந்து தூக்கி கொடுத்துடுச்சு. அவருக்கு போட்ட இன்வெஸ்ட்மெண்ட்டோட பார்த்தீங்கன்னா 3 மடங்கு தூக்கி கொடுத்து எல்லா கடனும் வந்து முடிச்சிட்டார்.
எல்லா கடன் பிரச்சனையும் முடிச்சு ஃப்ரீ ஆகிட்டார். ஒரே படம் தான், 200 கோடி போட்டு 600 கோடி எடுத்துட்டாங்க. அப்போ அதுக்கு என்ன சொல்லுவீங்க நீங்கள்? படம் நல்லா இருக்கு, அவ்வளோதான். புரியுது. ஸோ அதனால் இப்போ சார், இப்போது எனக்கு என்ன கேள்வினா, பிஷ்மி அவர்களை இன்னும் அரெஸ்ட் பண்ணாமல் இருக்காங்க. இப்போ நம்ம போன காலையில் கூட பேசியிருந்தோம், அந்த முருக கடவுளை இழிவாக பேசிய ஒரு நபர், அவர் மீது வழக்கு பதியப்பட்டும் அவரை இன்னும் அரெஸ்ட் பண்ணாமல் யார் இன்னும் கண்டுபிடிக்காமல் இருக்காங்க. ஸோ விஜய்க்கு ஆதரவாக பேசினா அவர் மீது எந்த நடவடிக்கையும் எடுக்கப்படாது அப்படின்றது இப்போ இல்லை. அப்படி தான் இந்த அரசு பண்ணுது. என்னன்னு கேட்டிங்கன்னா வந்து இவங்கெல்லாம் நம்மால், ஸோ இவங்கெல்லாம் விட்டுருங்க. நீங்களே சொல்லுங்கள், ஒரு கட்சியை வந்து நீங்கள் இழிவுபடுத்தி பேசணுன்ற ஒரு முடிவில் வந்துட்டீங்க. இப்போ நீங்கள் தாராளமாக சொல்லுங்கள், அரசியல் ரீதியாக கருத்தியல் ரீதியாக நீங்கள் என்ன வேணால் சொல்லுங்கள். ஆனால் அந்த வார்த்தை பிரயோகம் எப்படி இருக்குது? சில்லுண்டி கட்சி, லெட்டர் பேட் கட்சி, இது தெரியாதா? இந்த காணொலி பார்க்குறாங்க, என்னங்க சொல்கிறாரு அவர்? அது லெட்டர் பேட், நாம் தமிழர் கட்சி லெட்டர் பேட் கட்சியா? யோசிப்பாங்கல்ல. என்னங்க வந்து அப்போ வந்து வன்மம் இருக்கிறது தான் வந்து மக்கள் முடிவு பண்ணுவாங்க. இவனுக்கு வந்து பைத்தியம் இவன், இவ்வளோ பெரிய கட்சியை வந்து பார்த்தீங்கன்னா 4% வாங்கியிருக்க கட்சி சார், அங்கீகாரம் பெற்ற கட்சி இன்றைய தினம். அந்த கட்சி நீ லெட்டர் பேர் கட்சி சில்லுண்டின்னு சொன்னால் உன்னுடைய எண்ணம் என்னன்றது மக்களுக்கு தெரியும்ல. புரியுதா சொல்கிறது? இதுதான் உன் எண்ணம், நல்ல எண்ணம் கிடையாது. நீ இது மாதிரி உணர்வு ஒரு அரசியல் கட்சியை வந்து பார்த்தீங்கன்னா நீ வந்து கேவலமாக பேசணும், இழிவுபடுத்தி நீ பேசணுன்ற ஒரு எண்ணம் உனக்கு இருக்கும்போது பார்த்தீங்கன்னா அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நாம் தமிழர் கட்சியில் சரியான பதிலடி கொடுப்பாங்க. கட்சி தான் பதில் கொடுக்கணும் இது. ஆனால் நான் சொல்கிறேன், ஒரு பத்திரிகையாளராக நான் சொல்கிறேன், ஒரு அரசியல் பார்வையாளராக சொல்கிறேன், வந்து பார்த்தீங்கன்னா வந்து பீலா பிஸ்மிக்கு வந்து டைம் சரியில்லை. நான் அப்படி தான் நான் சொல்லுவேன். எதனால்? ஆமாம், இந்த மாதிரி ஒரு அரசியல் கட்சியை ரத்தமும் வேர்வை சிந்தி வந்து பார்த்தீங்கன்னா வளர்க்குற கட்சியை வந்து நீங்கள் சில்லுண்டி கட்சின்னு வார்த்தை பிரயோகம் ரொம்ப ரொம்ப முக்கியம். நீங்கள் அரசியல் ரீதியாக மாற்று கருத்து பேசுங்க சார். உங்கள் கொள்கை சரியில்லை, கோட்பாடு சரியில்லை, தத்துவம் சரியில்லை, அது சரியில்லை, இது சரி, நீங்கள் எது வேணால் சொல்லலாம். ஆனால் நீங்கள் என்ன செய்றீங்கன்னா தனிப்பட்ட முறையில் வந்து பார்த்தீங்கன்னா வந்து 100 கோடி வாங்கிட்டாருன்னு சொல்லி பேசுறது, அதுக்கப்புறம் சில்லுண்டி கட்சின்னு பேசுறது, லெட்டர் பேர் கட்சி, இதெல்லாம் வந்து நீங்கள் இழிவுபடுத்துறது அந்த கட்சியை. அப்போ அந்த கட்சியை ரத்தமும் வேறும் சிந்தி வந்து உழைக்கிற அந்த மக்கள் வந்து பார்த்தீங்கன்னா தொண்டர்கள் எப்படி ஏற்றுப்பாங்க அதை? குறிப்பாக அவர் சொன்ன அந்த இன்னொரு விஷயம் சார், திமுக விட பரம எதிரி சீமான் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு விஷயத்தை பதிவு பண்ணுறாருல, அந்த அளவுக்கு குறைச்சல் தராங்களா தாவேகாவுக்கு நாம் தமிழர்? சரி, ஏதாவது ஒரு விஷயம் இருக்குது. இந்த கேள்வி கரெக்டான பதில் என்னென்னா, ஒன்று இந்த பக்கம் இல்லைங்க, இல்லை அந்த பக்கம் இல்லை. ஒன்று அந்த நாம் தமிழ் கட்சி பலம் வாய்ந்த கட்சி இல்லை, சில்லுண்டி கட்சி, லெட்டர் பேர் கட்சி. அப்போ அதை பார்த்து நீங்கள் ஏன் வந்து கலங்குறீங்க, பயப்படுறீங்க, ஏன் விமர்சனம் பண்ணுறீங்க? அது சின்ன கட்சி தானே சார், சில்லுண்டி கட்சி தானே உங்களுடைய பார்வைக்கு, லெட்டர் பேர் கட்சி தானே. ஏன் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா வந்து பார்த்து பயப்படுறீங்க? அதையே நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா அந்த படத்தில் நடிக்கிறாருன்னு உடனே வந்து பார்த்தீங்கன்னா வந்து இவங்க எல்லாம் வந்து விஜய் ரசிகர்கள், தாவேகா தொண்டர்கள் வந்து பார்த்தீங்கன்னா அந்த படத்தை அப்படியே காலி பண்ணிடுவாங்க, அவங்க கோபத்துக்கு ஆளாகிறாங்க. இங்கே யாரும், இங்கே தொழில், இது சினிமா என்பது தொழில். அதை வந்து பார்த்தீங்கன்னா வந்து செட் பண்ணி இப்படி பண்ணிடுவாங்க, அப்படி பண்ணோம்னா அரசியல் ரீதியாக வந்து பார்த்தீங்கன்னா அதுக்கு எப்படி தக்க பதிலடி கொடுக்குறோன்றது இவங்களுக்கு தெரியும். அதனால் வந்து பார்த்தா இதெல்லாம் இவன் சில்லற பையன், இவன் காசு வாங்கின்னு பேசுகிறான், கோல்டு காயின் வாங்கின்னு பேசினா இப்போ வந்து சாதா காயின் வாங்கின்னு பேசினுக்கிறான், அவ்வளோதான் விஷயம். அதனால் இவன் பேசுகிறது வந்து பார்த்திங்கன்னா வந்து தாவேகாவுடைய நிலைப்பாடுன்றது நம்ம அப்படி எடுத்துக்க வேண்டிய அவசியம் இல்லை. ஆனால் இது போன்ற நபர்கள் என்ன செய்யணும்னா வந்து சின்ன முடிக்கிற வேலை செய்கிறது. இப்போது சாட்டை துறைமுருகன் வந்து கருத்தியெல்லாம் ஒரு விஷயங்களை வைக்கிறாரு, அதை நீங்கள் எதிர்கொள்ள முடியல. அப்போ என்ன செய்கிறது? இது போன்ற நபர்களை வச்சு ஒரு கேள்வி கேட்க வச்சு அதுக்கு ஒரு பதில் சொல்கிற வச்சு அப்படி தான் இவங்க ஓட்டுறாருங்க. ஆனால் மக்களுக்கு தெரியாதான்னு கேட்குறேன், இது எப்படிப்பட்ட கட்சின்னு தெரியாதா? நீங்கள் கடந்த காலத்தில் அந்த மாநாடம் எடுத்துங்க, 8% வாக்குகள் எடுத்துங்க, சரி இப்போ 4.5% கூட இருக்கட்டும். ஆனால் அங்கீகாரம் பெற்ற கட்சி, அதை நீங்கள் சில்லுண்டி கட்சி, லெட்டர் பேட் கட்சி சொல்லிங்கன்னா உங்களுக்கு வன்மம் தானே வெளியே வருது. சொல்ல புரியுதுங்களா? அதனால் வந்து இது வந்து கட்சி சார்பாக பதிலடி கொடுப்பாங்க. ஆனால் சார், இப்போது தாவேகா வந்து தேர்தல் அப்போ இந்த மாதிரி ஊடக ப்ராக்சிஸை வச்சு ஜெயிச்சாங்க அப்படின்ற ஒரு விஷயத்த வந்து இப்போ வரைக்குமே பேசிகிட்டு இருக்கோம். இந்த ஆட்சியை தக்க வைக்கிறதுக்கும் அந்த ஊடகங்களை பயன்படுத்தி வராங்களா, இந்த ஊடக கைக்கூலிகளை? இப்போது இவங்கெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட இவன் லாங்குவேஜே சொல்லுவோம், இவன்லாம் கூலி படம் மாதிரி. எப்படி ஒருத்தரை காலி பண்ணணும்னா என்ன செய்யணும் கேட்டால் வந்து பணம் கொடுத்தா போயிட்டு வந்து அவன் கருப்பா சிவப்பா, அவன் யார் என்ன ஒன்றும் தெரியாது, கூலிப்படை சார்ந்தவங்களாம் காசு வாங்கினா போய் வந்து வெட்டி போட்டு வந்துடுவாங்கன்னா அந்த மாதிரி வந்து இவங்கெல்லாம் என்னன்னா பணத்தை வாங்கிட்டு கூலிப்படம் மாதிரி செயல்படுறவங்க. பணத்தை வாங்கிட்டு காலி பண்ணு. இப்போ நேற்று தினம் நம்ம பார்த்தோம், இவன் கேட்டகரி தான் அவன் யார், இவன் மாமனோ மச்சான், அவ்வளோதான். யார்? பீலா பிஸ்மியோட
சொந்த பந்தம் தான் அவன். யார்? கேள்வி கேட்டவனா? ஆமாம், அந்த போய் நேற்று போய் இந்த கமலா தேட்டர் போய் வாங்கிட்டு வந்தான் பார்த்தீங்களா அவன். சொந்த அவன் ஏற்கனவே ஆமாம், இவங்க நோக்கமே என்ன கேட்டால் ரஜினி படத்தை காலி பண்ணுறது. அவன் பேசணும் தான், ரஜினி வந்து கெஞ்சி கேட்டார்னா நாங்கள் விட்டுருவோம், இல்லைனா குஜிலி மஸ்து பண்ணுவோம்னு சொல்லி பேசணும் தான். அவன் குஜிலி மஸ்துனா இவன் பீலா பிஸ்மி பிஜிலி மஸ்து, அவ்வளோதான். அது என்ன லாங்குவேஜ் கண்ட்ராவின்னு தெரில, இந்த குஜிலி மஸ்து பிஜிலி மஸ்துன்னு. ஸோ இவனுங்கெல்லாம் ஒரே கேட்டகரின்னு கேட்டால் இந்த படத்தை தமிழ் சினிமா நாசமானதுக்கு இவங்க பெரும் பங்கு. நெகட்டிவ் உள்ளபடியே நேர்மையாக விமர்சனம் பண்ணணும்னா படத்தில் வந்து பார்த்தீங்கன்னா அந்த படத்தை பற்றி பேசணும். ஆனால் இவனுக்கு போகும்போதே உள்ள அந்த எண்ணத்தில் தானே இருக்கிறானுங்க. இந்த படத்தை காலி பண்ணினா அந்த படத்தை காலி பண்ணணும், இப்படி நெகட்டிவான விமர்சனம் பண்ணுறது. 24 கிராஃப்ட் வேலை செய்யுது இந்த சினிமாவுக்கு. ஆனால் இவங்க என்ன செய்யணும்னா 4 சவத்துக்குள்ளே உட்காந்து கேட்டால் இந்த படம் எப்படி அப்படின்னு சொல்லிட்டு காலி பண்ணி நீங்கள் பேசலாம். அதுக்காக வந்து நல்ல படம் நல்லா இல்லைனா நல்லா இல்லை தான் சொல்லணும். ஆனால் அதை வந்து அந்த விமர்சனம் வந்து நேர்மையாக இருக்கணும். இவனுக்கிட்ட அது கிடையாது. இவனுக்கு காசு வாங்கின்னு பேசுகிறவனுங்க முழுக்க முழுக்க. இப்போ இது வந்து ஒரு கூலிப்படையாகவே இன்றைக்கி செயல்படல. இது வந்து பார்த்தீங்கன்னா வந்து விஜய்க்கு வந்து ஆதரவாக இவங்க பேச ஆரம்பித்து அஜித்தை தாக்கி பேசுறது, ரஜினிகாந்தை தாக்கி பேசுறது, இப்படி தான் இவங்களுடைய பயணமே. எல்லாருக்கும் தெரியும், எல்லாருக்கும் தெரியும். தமிழ் சினிமா அத்தனை பேர் தெரியும். இவனுக்கு காசு வாங்கின்னு பேசுகிறாங்க, இவங்க கோல்டு காயின் வாங்கின்னு பேசுனாங்க. இப்போ வந்து சாதா காயின் வாங்கின்னு பேசிட்டு இருக்கிறாங்க. இப்போ இன்னும் கொஞ்சம் இந்த நீதிமன்றத்தை போய் வழக்கு இதெல்லாம் வந்து பண்ணும்போது இப்போ இன்னும் வந்து இவங்களுக்கு இந்த தாவேக்கா அரசோட ஆதரவு தேவை. ஏன்னா இவங்க அரெஸ்ட் ஆகாமல் இருக்கணும். அப்போ என்ன செய்யறது? நெஞ்சை நக்கணும். அப்போ என்ன சார் கேட்டால் இந்த தாவேக்கா அரசுக்கு யாரெல்லாம் எதிரான நிலையில் இருக்கிறாங்களோ அவங்களாம் இவங்கெல்லாம் அரசியல் பேச தெரியாது சார். இப்போ அரசியல் பேச தெரியும்னா ஒரு நீண்ட அறிவு வேணும். கடந்த காலம் அதை ஒரு 30-40 ஆண்டு காலம் அரசியல் தெரிஞ்சிடணும். அப்போ தான் இங்கே உட்காந்து பேச முடியும். இல்லை எல்லாரும் பேச முடியாது. மினிமம் வந்து இப்போ எனக்கு 55 வயசு, நான் 13-14 வயசுல வந்து அரசியலை கூர்ந்து நான் வந்து கவனிக்கிறேன். சரிங்களா? 18 வயசில் நான் செக்ரட்டரியேட்டில் காலை வச்சேன். அப்போ எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா வந்து அரசியல் தலைவருடைய அந்த அவங்களுடைய பயணத்தில் வந்து என்னுடைய பயணம் சேர்ந்தே இருக்குது. அப்போ எனக்கு ஒரு நீண்ட அனுபவம் இருக்குதுன்னா அந்த அடிப்படையில் நான் வந்து பேசுகிறேன். அதே மாதிரி இவனுக்கு வந்து முழுக்க சினிமாவில் வந்து ஒரு 25-20 வருஷமாக இவங்க சினிமாவில் வந்து பயணப்படுறானுங்க. அப்போ சினிமா குறித்து தான் இவங்களுக்கு தெரியுமே, அரசியல் கருத்து தெரியல. அதனால தான் வந்து பார்த்தீங்கன்னா அண்ணா பேசுனத கலைஞர் பேசினாருவான், கலைஞர் பேசுனத அண்ணா பேசினாருவான். 2 பேரும் வந்து அண்ணா இவர் பெரியார் பேசுனதை வந்து பார்த்தீங்கன்னா வந்து அண்ணா பேசினாருவான், காமராஜர் பேசுனதை வந்து பார்த்தீங்கன்னா எம்ஜிஆர் பேசுனாருன்னு பேசுகிறான். இப்போ இதுலேருந்து புரியுதுங்களா உங்களுக்கு? இவங்களுக்கு அரசியல் பார்வையே கிடையாது. இப்போ தற்கால அரசியலை வந்து பார்த்தீங்கன்னா பேசுகிறான்னு தவிர இவங்க கடந்த கால அரசியல் தெரிஞ்சால் தான் பேசவே முடியும். புரியுது. அப்போ முழுக்க சினிமா பேசுகிறவங்க, சினிமா ப்ரொமோட் பண்ணுற சினிமா நடிகை விஜய் வந்துட்டாரா, ரைட், விஜயோட வந்து அரசியல் அனுபவம் என்ன, எங்கேருந்து அரசியல் அனுபவம் இருக்க போகுது? கண்டிப்பாக இவங்களுக்கு தெரியும். சினிமாவில் தாங்க அவருக்கு அனுபவம், அரசியலில் பெரிய அனுபவம் இல்லை. அப்போ அவருக்கு முட்டு கொடுத்தோம்னா போதும். இப்போ இருக்கிற வந்து அரசியலை வந்து அப்டேட் பண்ணிக்கிட்டு அப்போ வந்து முட்டு கொடுத்து பேசலாம். ஸோ இப்படி தானே சார் அரசியல் அனுபவத்தில் பேசுகிறதே கிடையாது இவனுங்க. சினிமா பேச தான் தெரியும். அந்த சினிமாவும் கிசுகிசு பேசுகிறவனுங்க சார் இவனுங்க. இவன் எங்கே போயிட்டா, அவன் அங்கே வந்துட்டான், இவன் அங்கே போனால், ராத்திரி 11 மணிக்கு கதவு தட்டினா, அவர் வந்தாங்க, அவங்க கர்ப்பமாயிட்டாங்க, அதை வந்து பார்த்தீங்கன்னா அபார்ஷனம் பண்ணிட்டாங்க, இதை பேசுகிறவனுங்க இவனுங்க. நடிகையோட அபார்ஷனை பற்றி பேசுகிறவங்க, நான் வந்து பார்த்தீங்கன்னா வந்து நடிகர்களுடைய அந்தரங்க லீலைகளை பேசுகிறவனுங்க இவனுங்க கிசுகிசுன்ற பேரில். அவங்க சொல்லியிருக்கிறானுங்க அவர். அப்போ அவங்ககிட்ட போய் நீ அரசியல் பேசுன்னு சொன்னால் அவனுக்கு என்ன தெரியும்? அவனுக்கு என்ன தெரியும்? காமராஜர் அரசியல் எப்படி தெரியும்? அண்ணா அரசியல் எப்படி தெரியும்? கலைஞர், எம்ஜிஆர், ஜெயலலிதா அவங்க அரசியல் எப்படி தெரியும்? புரியுது. அரசியல் தெரியாது, சினிமாவை தான் தெரியும். சினிமாவில் கூட கிசுகிசு தான் தெரியும். இல்லை 24 கிராஃப்டை பற்றி பேச சொல்லிப்பாங்க, ஒரு கிராஃப்ட் என்ன வேலை சொல்லிப்பாங்க தெரியாது. புரியுது. சரி, நடிகர்கள் யாராவது பாதிக்கப்பட்டவங்களா பேச சொல்லுங்க, தெரியாது. அதெல்லாம் பேச மாட்டானுங்க. சினிமாவை தான் இந்த விமர்சனம் பண்ணும்போது காசை வாங்கிக்கின்னு காசு கொடுக்குற அளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா கூவானுங்க. காசே கொடுக்கலன்னா திட்டுவானுங்க. இதுதான் உண்மை. ஓகே சார், பல்லர் கேள்வி தெளிவாக நேரத்துக்கு நன்றி.